அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர். வீடியோ இந்த பாசத்துக்கு உரியதான மாண்புமிகு முதலமைச்சருடையும் சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரியுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஏன்னு கேட்டால், தமிழகத்தில் காவல்துறையில் காலியிடங்கள் ஏராளமாக உள்ளது. டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவர், பென்ஷன் பற்றி போனவர்கள், அந்த காலி இடங்கள் ஏராளமான இடங்கள் நிரப்பப்பட வேண்டியது உண்டு. சார், இன்றைக்கு ஒரு காவல் அதிகாரிக்கு கூடியதான ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் எத்தனை மணி நேரம் டியூட்டி பார்க்கணும் சார்? இரவும் பகலுமாகவே ஒரு ரெஸ்ட் இல்லாத வேலை. இது தமிழ்நாடு முன்னேற்ற உற்று கவனிக்கிறது சார். சென்னையில் பாருங்கள், இந்த கொட்டும் இந்த மழையில் சார், உடம்பு கொதிக்கும் பகையில் இருக்கும் வெயில் சார். இதெல்லாம் சகித்து போலீஸார் டியூட்டி செய்கின்றார்கள். டிராஃபிக்கிலானாலும் சரி, லோக்கலில் இருந்தாலும் சரி, அவர்களது டியூட்டிகள் செய்கின்றார்கள் சார். அவர்களுக்கும் குடும்பங்கள் உண்டு சார், குட்டிகள் உண்டு சார், தாய் தோப்பன் உண்டு சார், சகோதரங்கள் உண்டு சார். அவருக்கும் வீடுகள் போய் ரெஸ்ட் எடுக்க, மற்றவங்களுக்கு போல தூங்கி நல்ல முறையில் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க அவங்களுக்கும் ஒரு கடமை உண்டு. ஆனால் 24 மணிக்கூறும் டியூட்டி செய்யும் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரிகள் எப்படி சார் அவங்களோட வீடையும் குடும்பத்தையும் கவனிக்க முடியும், பார்க்க முடியும் சார்? ஓரோ ரோடுகளிலும் சாலைகளிலும் டிராஃபிக்கில் டியூட்டி நிற்கிற போலீஸாரை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், இந்த சூடில் சார் ஒரு நிமிஷம் நமக்கு நிற்க முடியாது சார். அந்த தூசி, அந்த வாகனுடைய புகை சார், வெயில், மழை, இதெல்லாம் சகிச்சு லாஸ்ட்லி இவர்களுக்கெல்லாம் சுவாசகோஷங்கள் எல்லாம் ப்ளோக் ஆகி சார், நுரையீரல் எல்லாம் பாதித்து எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளை நான் பார்த்துருக்கிறோம் சார். ஆக சார், கன்னியாகுமரி தொடங்கி சார் சென்னை வரைக்கும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் போதுமான அளவுக்கு சார் காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் சார். இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனில் சார் 2 இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 2 ஏஎஸ்ஐ சார், 2 ரைட்டர் சார், 2 பாராவு. இது ഞാൻ ഇത് അഡ്വാൻസ് பண்ணுறதல்ல சார். இதுக்கு முன்னாடி அப்படி தான் செய்துட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் எல்லாம் நிரம்பி எத்தனை போலீஸ் டியூட்டி செய்துட்டு இருந்தாங்க. அந்த நாளில் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. திண்ணித்தரிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் இன்றைக்கி சார் ஒரு டியூட்டி பார்த்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கி குளிச்சுட்டு வர முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு காவல்துறை இருக்க பணியாளர்கள் பாரப்படுகின்றது, வருத்தப்படுகின்றது சார். யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட சொல்லி அழைக்க முடியும்? அதனால் தான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என்ற நிலைக்கு, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற நிலைக்கு என்னோடய பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன், உயர் அதிகாரியிடம் கொண்டு வருகிறேன் சார். வாரத்துக்கு ஒரு லீவுன்னு சொன்னீர்கள் சார். ഞാൻ பார்த்துட்டே வருகிறோம் இவருடைய பரிதாபமான ஒரு வாழ்க்கை குறித்து சார். இதை பற்றியெல்லாம் மீடியாக்கள் போட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் காவல்துறை அதிகாரிகளே குறைவு சொல்கிறது தான் மக்கள். இருக்கிறோம், சில அதிகாரிகள் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லவில்லை. அவர்கள் பணிகள் நேர்மையை செய்யவும் இல்லை. ஏன் காரணம்? செய்யப்பட்ட காரணம் என்ன? யார் காரணக்கார் சார்? நேர்மையோடு பணியாற்றக்கூடிய ஒரு காவல்துறையே ஒரு அதிகாரி சார், எதுக்கு சார் அரசியல் கட்சிகள் உள்ள நுழைய வேண்டும்? ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு, ஒரு குற்றவாளியை கைது செய்வதற்கு சார் உடனே அது நடவடிக்கை எடுத்தால் சார், அரசியல் கட்சிகள் ஈடுபடுகிறது, செயல்படுகிறது, அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறது. அப்போது எது சார் செய்ய வேண்டும்? நான் என்னுடைய தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தை பொறுத்த விட்டும் சார் யாருக்கு வேணும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டோம். ஒரு குற்றவாளிகளுக்காகவும் சார் குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய கடமை. நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனையும் கிடைக்கும் சார். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா ஃபுல்லாகவே அரசியல் கட்சிகள் செயல்படக்கூடாது. குற்றவாளிகளை இறக்கி கொண்டு வர்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, கூப்பிட்டு சொல்லுகிறது, அவங்களை அச்சுறுத்துறது சார், இதொன்றும் சரியான முறையில்லை. ஆகையால் அது காவல்துறை அதிகாரி அரசும் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். ஆனால் காவல்துறையில் காலியிடங்கள் கிடக்கிறது, உடனடியாக நிரப்ப வேண்டும். இந்த ஒரு ஸ்டேஷன் சென்ற ஏஎஸ்சி யார், எஸ்ஐ யார் சார், பாராவு யார், ரைட்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து டபுள் ஸ்டார் கொடுத்து இன்றைக்கு மதிப்பு மதிப்பை வச்சிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய துன்பத்தில், நெருக்கத்தில், அந்த கஷ்டத்தில், அந்த பிரயாசத்தில்
சார் அவர் கண்ணீரில் ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்வதற்கு யாரால் முடியவில்லை. ஆகையால் என் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சார், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஸ்டேஷனில் வரக்கூடியதான இல்லை மற்ற கேஸுகளை கொண்டு சார் சென்னை ஹைகோர்ட்டில் இது மதுரை ஹைகோர்ட்டில் போகிற நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடியும் மோகன்குமார் செய்தி கொடுத்திருக்கிறோம் சார். ஹைகோர்ட்டின் கிளைகள் அந்தந்த மாவட்டத்தில் தொடங்கினால் சார் அந்தந்த மாவட்டத்தில் கூட கேஸுகள் அந்தந்த மாவட்டத்தில் பேசி அந்த நியாயம் விஸ்தரித்து அந்த குற்றவாளிகளுக்கோ அல்லது தண்டனையோ விடுதலையோ எப்படியும் செய்யலாமே சார். மறுபடியும் சொல்லு சார், அந்த ஹைகோர்ட்டினுடைய கிளைகள் அந்தந்த மாவட்டத்தில் தொடங்கி அந்தந்த டேட்டில் அது அந்த குறைகள் அந்த மாவட்டம் திருத்திக்கலாமே சார். சார், இன்றைய நாளைக்கு கோர்ட் என்று சொன்னால் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் டியூட்டி பார்த்து அந்த கேஸு கட்டிலையும் கொண்டு மறுபடியும் எங்கே போய் ஆகணும் சார்? மதுரையில் போய் ஆகணும். எத்தனை மணி நேரம் ஓட்டும் சார்? 6-7 மணி நேரம் ஓட்டம் சார். அந்த கேஸிலே அந்த கோர்ட்டில் ஆஜராகி அந்த கேஸுகளுக்கு வேண்டதான் ஆதாரம் தெளிவுகளும் கொடுத்து விஸ்தரித்த பிறகு மறுபடியும் நைட் கிளம்பி இங்கே வருகிறேன் சார். மறுபடியும் என்ன செய்கிறது? ரெஸ்ட் இல்லாமல் டியூட்டிக்கு இருக்கிறது. எவ்வளோ பாரமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தால். இது காவல்துறைக்கு நான் சாதகமாக பேசுகிறது கிடையாது. ஒரு மனிதனின் நிலைமையை ஆராய்ந்து பார்க்குறோம். கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், மற்ற அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் சார், விவசாயிகள் சார், ஒவ்வொருத்தரையும் கட்டுமானம், பனையேற்ற தொழிலாளிகள், தெங்கேற்ற தொழிலாளிகள், கடல் தொழிலாளிகள், அதாவது மீனவர்கள், இவர்கள் எல்லா வாழ்க்கையும் குறித்து நான் வீடியோ போட்டு வந்து கொண்டிருக்கேன் சார். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் சார். நடக்குதோ இல்லையோ என்னால் உள்ள ஒரு அந்த வார்த்தைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இதை கவனம் செலுத்த வேண்டும் சார். ஹைகோர்ட்டு கிளைகளை அந்த மாவட்டங்கள் உருவாக்க வேண்டும் சார். காவல்துறையில் நிரப்ப வேண்டியதான காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அவர்கள் வாரிசுகளுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும். படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இது உங்களுக்கு ஒரு மனுவாக அனுப்புகிறேன். ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஏராளமான வீடியோக்கள் மக்களுக்காக போட்டு அந்த மக்கள் பணிகளை செலுத்தி மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு கொண்டிருக்கிறோம். பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் குரல் கொடுப்போம். அவதூறு பேசுவதற்காகவோ ஆரையும் இழுத்தமாக பேசுவது எங்களுக்கு அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை, மக்கள் அடிப்படை வசதிகள், அது எந்த ஜாதி மத சமுதாயம் பார்க்க கிடையாது. எங்களுக்கு அது கிடையாது. ஆகையால் என் பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், மறுபடியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொண்டு செல்கிறேன். நீங்கள் இதில் நடவடிக்கை கொண்டு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.